ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல அதே கிராமத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை பகுதியில சட்டத்துக்கு புறம்பா மணல் திருட்டு வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க மணலை அள்ளிக்கிட்டு இருக்கும்போது பல வருடங்களுக்கு முன்னால இறந்து போன ஒரு பெண்ணினுடைய எலும்புக்கூடு தட்டுப்பட்டு இருந்திருக்கு. இவங்க அந்த எலும்புக்கூட்டை பெருசுபடுத்தாம அது அணிஞ்சிருந்த தாலி, மெட்டி, வளையல் போன்ற பொருட்களுக்கு ஆசைப்பட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு தவறான முடிவு தான் அவங்களோட வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட்டிருந்தாங்க. அந்த பொருட்களை அவங்க எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மா அந்த இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, அந்த ஆன்மாவோட கொடூரமான பழிவாங்கல் உணர்வுல இருந்து இவங்க முழுசா தப்பிச்சாங்களா இல்ல அந்த ஆன்மாவால பழிவாங்கப்பட்டாங்களான்ற கேட்கவே நாடி நரம்புகள் எல்லாம் நடுநடுங்க வைக்கக்கூடிய அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2005ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த காசிராஜ்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணி இருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அவரோட நண்பரான வெங்கடேஷுக்கும் அவரோட ஓனர் சங்கருக்கும் தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது வெங்கடேஷுக்கு ஒரு 22 வயது இருக்குமா, திருமணம் ஆகாதவரா இருந்திருக்காரு. அவரோட ஓனர் சங்கருக்கு 30 வயது இருக்குமா. அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. சங்கர் சொந்தமா ஒரு டிராக்டர் ஒன்னு வச்சு ஓட்டிக்கிட்டு வந்திருந்தாரு. அவருக்கு உதவியாளரா வெங்கடேஷ் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரோட வேலை என்னன்னு பார்த்தோம்னா இவங்க பகல் நேரத்துல அவங்களோட டிராக்டரை எடுத்துக்கிட்டு தோட்டங்காடுகள்ல போய் விவசாய கழிவுகளை ஏத்திட்டு வர்றது, கரும்பு லோடு, மக்காச்சோள மூட்டைகளை ஏத்திட்டு போறது போன்ற வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சில நேரங்கள்ல இவங்களுக்கு இரவு நேரத்துல வேற ஒரு தொழிலும் இருந்திருக்கு. அதுதான் சட்டத்துக்கு புறம்பான மணல் கடத்தல் தொழில். இவங்க கிராமத்துல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய அந்த வறண்ட ஆற்றுப்படுகையில நள்ளிரவு ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் மணல்களை அள்ளிட்டு வந்து விற்கிறது இவங்க முக்கிய தொழிலா இருந்திருக்கு. இவங்களும் பல நாளா எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்காம மணல் திருட்டுல ஈடுபட்டு வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில தான் இவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பணக்கார ஒரு நபர், அவர் வாங்கின நிலம் ரொம்பவே பள்ளமா இருந்ததுனால அதுல மண் அடிச்சு நிரப்புறதுக்காக சங்கர் கிட்ட கேட்டிருந்திருக்காரு. அவர் சங்கர் கிட்ட, தம்பி எனக்கு ஒரு 2 லோடு மணல் வேணும், ராத்திரியோட ராத்திரி அதை அடிச்சு விட்டுருங்க, நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை நான் தர்றேன்னு சொல்லி இருந்திருக்காரு. சங்கரும் அவர்கிட்ட நல்ல தொகைக்கு பேரம் பேசிட்டு மணல் அடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. நள்ளிரவு 12 மணி அளவுல ஊரெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு சங்கர் அவரோட டிராக்டரை எடுத்துக்கிட்டு நேரா வெங்கடேஷ் வீட்டுக்கு போயிருக்காரு. வெங்கடேஷ கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆத்தங்கரை பகுதிக்கு போயிருக்காங்க. அந்த மெல்லிய நிலா வெளிச்சத்துல இவங்களோட டிராக்டரை அந்த ஆற்றங்கரை பகுதியில வந்து நிறுத்தி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கர மயான அமைதி நிலவி இருந்திருக்கு. ஆந்தைகள் விடாம அலறிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பீடிய பத்த வச்சுட்டு வேலையை தொடங்கி இருந்திருக்காங்க. வெங்கடேஷ் மண்வெட்டியால மண்ணை வெட்டி இருந்திருக்காரு. சங்கர் அதை காரச்சட்டியில வாங்கி வண்டியில கொட்டி இருந்திருக்காரு. இப்படியே அவங்க 2 பேரும் ஆளுக்கு கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி வேலை செஞ்சிருந்திருக்காங்க. அந்த வேலை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முடிச்சு கொடுத்துட்டோம்னா கை மேல மிகப்பெரிய தொகை கிடைக்கும். அந்த ஒரு ஆர்வத்துல தான் இவங்க 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. முதல்ல ஒரு லோடு எந்த ஒரு பிரச்சனை
பிரச்சனையும் இல்லாம அந்த டிராக்டர் ஃபுல்லா நிரப்பிட்டு போய் அந்த நிலத்துல கொட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்த லோடு அள்ள தொடங்கி இருக்காங்க. நள்ளிரவு 2 மணி இருக்கும். வெங்கடேஷ் மண்வெட்டியை வாங்கி மண்ணை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. சங்கர் மண்ணை டிராக்டர்ல கொட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு மண்வெட்டியில ஏதோ துணி சிக்குன மாதிரி இருந்திருக்கு. வெங்கடேஷ் முதல்ல உள்ள இருந்து ஏதோ பழைய துணி தான் வருது போல நினைச்சு அதை பிச்சு வெளியே தூக்கி எறிஞ்சிருக்காரு. ஆனா அவர் தோண்ட தோண்ட அந்த இடத்துல துணி நீளமா வந்துகிட்டே இருந்திருக்கு. கூடவே அந்த இடத்துல ஒரு அழுகி போன பிணவாடையும் அடிச்சிருந்திருக்கு. இப்போ வெங்கடேஷ் ஒரு இடத்துல மண்வெட்டியில வெட்டி இருக்காரு. அந்த இடத்துல டொப்புன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. சங்கர் அந்த வாடையை சுவாசிக்க முடியாம டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே அந்த இடத்துல பார்த்து இருந்திருக்காரு. டேய், இந்த இடத்துல ஏதோ சடலத்தை புதைச்சிருப்பாங்க போல தெரியுதுடா, எலும்பு கூடு மாதிரி தட்டுப்படுதுறான்னு சொல்லி இருக்காரு. இந்த இடத்துல சேலை அதிகமா வர்றதை வச்சு பார்த்தோம்னா அது ஏதோ பெண்ணோட சடலம் போல தெரியுதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. வெங்கடேஷ் மண்வெட்டியால மேலும் வெட்டும் போதுதான் அந்த இடத்துல ஒரு மண்டையோடு பல்லு தெரியும்படி இருந்திருக்கு. அதை பார்த்த இவங்க 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. வெங்கடேஷ் உடனே சங்கர் கிட்ட, அண்ணே இந்த இடத்துல எப்படினே வந்து பணத்தை புதைச்சிருப்பாங்க, இந்த இடம் சுடுகாடே கிடையாதேனே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இடத்துல வந்து பணத்தை புதைச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. இதை அப்படியே மூடிட்டு நம்ம வேற இடத்துல போய் மண்ணை தோண்டலாமான்னு கேட்டிருந்திருக்காரு. சங்கர் உடனே வெங்கடேஷ் கிட்ட, இருடா அவசரப்படாத, இத பார்த்தா ஒரு பெண்ணோட பணம் மாதிரி தெரியுது, கண்டிப்பா அதோட உடல்ல ஏதாவது நகைகள் இருக்கும், அவசரப்படாம பொறுமையா ஏதாவது கிடைக்குதான்னு தோண்டி பார்ப்போம், அப்படி எதுவுமே கிடைக்கலனா மூடிட்டு அடுத்த பக்கம் தோண்டலான்னு சொல்லி இருக்காரு. இவங்க 2 பேரும் கைகளாலே அந்த மண்ணை பறிச்சிருந்திருக்காங்க. அந்த எலும்பு கூடு மேல படர்ந்திருந்த அந்த சிகப்பு சேலைய முழுசா எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த எலும்பு கூடு முழுவதுமா தெரிஞ்சிருக்கு. அந்த எலும்பு கூடோட கழுத்துல மஞ்ச கைத்துல சின்னதா ஒரு தாலி ஒண்ணு இருந்திருக்கு. அதை பார்த்த சங்கர், பாத்தியா நான் சொன்னது மாதிரியே உள்ள தங்கம் கிடைச்சிச்சா, உன் பேச்சை கேட்டு நம்ம மூடி இருந்தோம்னா நமக்கு இது கிடைச்சிருந்திருக்காதுன்னு சொல்லி இருக்காரு. அந்த எலும்பு கூட்டோட கைகள்ல பித்தளை வளையல் 2 போடப்பட்டிருந்துச்சு. அதோட கால்கள்ல சின்னதா 2 வெள்ளி மெட்டி போட்டிருந்துச்சு. சங்கர் அந்த எல்லா பொருளையும் எடுத்து அந்த பிணத்தோட சேலைய பாதியா கிழிச்சு அதுல பொட்டலமா கட்டி இருந்திருக்காரு. அந்த பொருளை கொண்டு போய் டிராக்டர்ல வச்சுட்டு வேற ஏதாவது பொருள் தட்டுப்படுதான்னு அந்த இடத்துல தேடி பார்த்திருந்திருக்காங்க. அதுக்கு மேல அந்த இடத்துல எந்த ஒரு பொருளும் இல்லைன்றதுனால அந்த எலும்பு கூட்டை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருந்த புதருக்குள்ள தூக்கி வீசி இருந்திருக்காரு. ஆனா அவர் செஞ்ச அந்த ஒரு செயல் தான் இவங்களோட வாழ்க்கையில அமானுஷ்ய அலை அடிக்க போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதற்கு பிறகு இவங்க வண்டி ஃபுல்லா மணலை லோடு பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஆற்றங்கரை பகுதியிலிருந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை கடந்துதான் அவங்க கிராமத்துக்குள்ள வரணும். அப்படி அவங்க அந்த காட்டு பகுதிக்குள்ள வந்துகிட்டு இருக்கும்போது இவங்களோட டிராக்டரோட சத்தத்தையும் தாண்டி ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்டு இருந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் அந்த குரலை கேட்டு அள்ளு விட்டுருக்கு. சங்கர் வெங்கடேஷ் கிட்ட, டே வெங்கடேஷ், உனக்கு ஏதாவது இந்த ஏரியாக்குள்ள சத்தம் கேக்குதான் கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு வெங்கடேஷ், ஆமனே யாரோ ஒரு பெண்ணு தேமி தேமி அழுகிற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இருக்காரு. இது உண்மையிலே ஒரு பெண்ணோட குரல் தானா, இல்ல காட்டு விலங்குகள் அல்லது பறவைகள் ஏதாவது அது மாதிரி கத்துதான்ற யோசனையோட சங்கர் வண்டியை ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. அந்த நேரத்துல இவங்க வண்டியில ஏதோ உரசுற மாதிரி படக்கு படக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பின்னாடி மண் ஏத்திட்டு வந்திருந்த அந்த ட்ரெய்லர் ஒன் சைடாவே இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கு. சங்கரால வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டவே முடியல. ஸ்டேரிங் ரொம்பவே டைட்டா இருந்திருக்கு. உடனே வெங்கடேஷ் சங்கர் கிட்ட, அண்ணே வண்டியில ஏதாவது பிரச்சனையா, கிரவுன் தேஞ்சு போன மாதிரி சத்தம் கேக்குதேன்னு கேட்டிருக்காரு. அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல, வண்டியை போன வாரம் தானடா கம்ப்ளீட்டா சர்வீஸ் கூப்பிட்டு எடுத்துட்டு வந்தோம், எப்படி இந்த மாதிரி சத்தம் கேட்கும்னு 2 பேருமே குழம்பி போயிருந்திருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு அவங்க அந்த காட்டை கடந்து இவங்களோட கிராமத்தோட என்ட்ரன்ஸ் கிட்ட நுழையும் போது காத்து புயல் காத்து மாதிரி பயங்கரமா வீசி இருந்திருக்கு. இவங்க 2 பேரோட முகத்திலையும் காஞ்ச குப்பை சருகெல்லாம் வந்து அப்பி இருந்திருக்கு. இவங்களால கண்ணை முழிச்சு கூட பார்க்க முடியல. அந்த நேரத்துல ரோட்டுக்கு சைடுல இருந்த ஒரு பெரிய முருங்கை மரம் காத்துக்கு வேரோட புடுங்கிக்கிட்டு நடு ரோட்ல விழுந்திருந்திருக்கு. அந்த மரம் விழுந்த சத்தத்துல இவங்க 2 பேருக்கும் உயிரே போற மாதிரி ஆயிருந்திருக்கு. இன்னொரு 2 அடி இவங்க முன்னாடி போயிருந்தாங்கன்னா அந்த மரம் இவங்க தலையில தான் விழுந்திருக்கும். வெங்கடேஷ் சங்கர் கிட்ட, அண்ணே எப்படினே இது, சரியா நம்ம வர்ற நேரத்துக்கு இந்த மாதிரி மரம் விழுந்திருக்கு, கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னா நம்ம 2 பேருமே காலி ஆயிருப்போம்னு சொல்லி இருக்காரு.
அப்போ சங்கர் என்ன சொல்றாருன்னா, நல்ல வேலைடா, வேற ஏதாவது பெரிய மரம் விழுந்துருந்துச்சுன்னா நம்மளால இந்த இடத்துல இருந்து போயிருக்க கூட முடியாது. ஏன்னா நம்ம ஊருக்குள்ள போறதுக்கு இந்த ஒரு பாதையை விட்டா வேற எந்த ஒரு பாதையும் கிடையாது. அப்படியே லோடோட ஊர்க்காரங்க கிட்ட மாட்டி இருந்திருப்போம். சரிவா, அந்த மரத்தை நகட்டி போட்டுட்டு வண்டியை எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியில இருந்து கீழே இறங்கி இருந்திருக்காங்க. அந்த முருங்கை மரம் கொஞ்சம் பெரிய மரமாவே இருந்திருக்கு. 2 பேரும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த மரத்தை ரோட்டுக்கு சைடுல புரட்டி போட்டிருந்திருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் மரத்தை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெங்கடேஷ் அந்த காட்டுக்குள்ள ஒரு உருவத்தை பாத்துறாரு. உடனே சங்கரை கூப்பிட்டு, அண்ணே அங்க பாருங்கனே, ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரி தெரியுதுன்னு காமிச்சிருக்காரு. அதை பார்த்த இவங்க 2 பேருக்கும் அள்ளு விட்டுருக்கு. வெங்கடேஷ் காமிச்ச அந்த இடத்துல நெடுன்னு ஒரு பெண் அங்க நின்னு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது இவங்க 2 பேத்தையும் முறைச்சு பாக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த உருவத்தை இவங்க 2 பேரும் நல்லா உத்து பாக்குறாங்க. ஆனா அது அவங்க கண்ணுக்கு தெளிவாவே தெரியல. ஒரு மாதிரி மங்களா, அதாவது பிளர்ரா தெரிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் விக்கல் எடுத்துச்சுன்னா ஒரு சத்தம் வரும்ல, அதே மாதிரி அது வினோதமான சத்தத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. உடனே சங்கர் வெங்கடேஷ் கிட்ட, டேய் அதை பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரியலடா, இங்க நிக்க வேணாம், வாடா கிளம்பலான்னு சொல்லிட்டு வேகமா அவரோட டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் சங்கர் கிட்ட கேட்டு இருந்திருக்காரு, அண்ணே என்னனே அது ஒரு மாதிரி வித்தியாசமா கத்திக்கிட்டே நம்மளையே முறைச்சு பார்த்துச்சுனேன்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்தா பேய் மாதிரி தாண்டா தெரியுது, அந்த இடத்துல சொன்னா நீ பயந்துருவேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த வண்டியில ஏத்திட்டு வந்த அந்த மணலோட அந்த நிலத்துல போய் கொட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. சங்கர் அவர் வீட்டு கதவை தட்டும் போது அவரோட மனைவி வந்து கதவை திறந்து விட்டுருக்காங்க. என்னங்க லோடு அடிச்சு முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு நான் ஏதாவது டீ வச்சு தரவான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு, இல்லம்மா நீ போய் தூங்கு, உடம்பெல்லாம் மண்ணா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வந்து படுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட வீட்டு கொல்ல பக்கம் போயிருந்திருக்காரு. அவரோட டவுசர் பாக்கெட்ல வச்சிருந்த அந்த பொட்டலத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த மர பொந்துல போய் வச்சிருந்திருக்காரு. அதை பத்திரமா மர பொந்துக்குள்ள வச்சுட்டு கிணத்து தண்ணியை இறைச்சு குளிச்சிருந்திருக்காரு. நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் அவர் மனைவிக்கு பக்கத்துல போய் படுத்திருந்திருக்காரு. ஆனா அவர் போய் படுத்த கொஞ்ச நேரத்துல உடம்பு முழுக்க மிளகாத்தூளை கொட்டி விட்டது மாதிரி பயங்கரமா எரிச்சல் ஏற்பட்டிருக்கு. அவரால் அந்த எரிச்சலை சுத்தமா தாங்கவே முடியல. படக்குன்னு போர்வையை தூக்கி எரிஞ்சிட்டு வேகமா கொல்லைப்புறத்துக்கு ஓடி இருக்காரு. கிணத்துல போய் தண்ணியை இறைச்சு தலைவலியா ஊத்தி இருந்திருக்காரு. ஆனாலும் அந்த எரிச்சல் கொஞ்சம் கூட அடங்கவே இல்ல. இப்பதான் அந்த அமானுஷ்யம் தொடங்கி இருந்திருக்கு. வீட்டு கொல்லைப்புறத்துல இருந்த அந்த வேப்ப மர பொந்துக்குள்ள இருந்து மெட்டி ஒலி சல் சல்லுன்னு கேட்டிருந்திருக்கு. கூடவே ஒரு பெண்ணோட அழுகுரல் சத்தமும் கேட்டிருந்திருக்கு. சங்கர் குளிக்கிறத நிறுத்திட்டு அந்த சத்தம் வர்ற மரத்து பக்கமே பார்த்திருந்திருக்காரு. அந்த சத்தம் சரியா அந்த மர பொந்துக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மர பொந்துக்குள்ள இவர் வச்ச அந்த பொட்டலம் தவ்வி கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்த சங்கருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி உள்ள பொந்துக்குள்ள வச்சிருந்த அந்த பொட்டலம் தானா கீழே வந்து விழுகும்னு யோசிச்சிருக்காரு. தன்னோட மனைவி பார்க்கறதுக்குள்ள மறுபடி எடுத்து அதை உள்ள போடணுன்றதுக்காக வேகமா அந்த பொட்டணத்தை எடுத்து மறுபடி பொந்துக்குள்ள போடுறதுக்காக போயிருக்காரு. அந்த பொட்டணத்துக்கு பக்கத்துல அவர் போய் கையை கொண்டு போகும்போது யாரோ கயிறு கட்டி இழுத்த மாதிரி சல்லுன்னு போயிருந்திருக்கு. பொட்டணம் அந்த மாதிரி நகர்ந்ததும் ஒரு நிமிஷம் அவரே விடுக்குன்னு பயந்து இருந்திருக்காரு. காத்தும் அடிக்கல, எப்படி இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கும்ன்ற யோசனையோட படக்குன்னு அதை எடுத்து மர பொந்துக்குள்ளே போட்டிருந்திருக்காரு. மறுபடி கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காரு. இவர் வீட்டுக்குள்ள வந்ததும் அவர் மனைவி, ஏங்க தூக்கம் வரலையா, ஏன் இங்கிட்ட அங்கிட்டும் உலாத்திக்கிட்டு இருக்கீங்க, பேசாம படுங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சங்கர் மறுபடி அவர் மனைவிக்கு பக்கத்துல போய் படுத்திருந்திருக்காரு. என்னதான் சங்கர் கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணினாலும் அவருக்கு தூக்கம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனா அவரோட மனைவி படுத்த கொஞ்ச நேரத்திலே நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருந்திருக்காங்க. நள்ளிரவு 3 மணி இருக்கும். இவங்க வீட்டு கொல்லைப்புறத்துல நாய் எதையோ பார்த்து விடாம குறைக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. கூடவே ஒரு பெண்ணோட குரல் அழுகுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அழுகை குரல் ரொம்பவே சத்தமா கேட்டதுனால சங்கரோட மனைவியும் முழிச்சிருந்திருக்காங்க. எனக்கு நாய் எதுக்குங்க விடாம குறைச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. சங்கர் வேகமா எழுந்து போய் பின்பக்க கதவை திறந்து பார்த்து இருந்திருக்காரு. இப்போ அவ்வளவு நேரம் குறைச்சுக்கிட்டு இருந்த அந்த நாய் திடீர்னு ஊளையிட ஆரம்பிச்சிருக்கு. கதவை திறந்து பார்த்த சங்கருக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தார்னா, இவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு பக்கத்துல நைட் இவங்க வரும்போது ஒரு உருவத்தை பார்த்தாங்கல்ல, அதே உருவம் நின்னுகிட்டு ஒரு மாதிரி விக்கல் சத்தத்தை கொடுத்திருந்திருக்கு.
அதை பார்த்து பயந்து போன சங்கர் வேகமா கதவை பூட்டிட்டு அவர் மனைவிக்கு பக்கத்துல வந்து படுத்திருந்திருக்காரு. அவரோட மனைவி சங்கர் கிட்ட, என்னங்க எதுக்கு இவ்வளவு பதட்டமா வந்து படுக்கிறீங்க, வெளியில யார் இருந்ததுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் மனைவி கிட்ட, ஒண்ணும் இல்லமா, நாய் ஒண்ணு பூனைய விரட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி இருக்காரு. அவர் மனைவி கிட்ட இவர் பார்த்த விஷயத்த சொன்னோம்னா அவங்க பயந்து போயிருவாங்க. மேலும் அவர் எடுத்துட்டு வந்த அந்த தாலியை பத்தி சொல்ல வேண்டியது வரும்னு அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிருந்திருக்காரு. சங்கருக்கு பயத்துல விடிய விடிய தூக்கம் வரவே இல்லை. எப்படா பொழுது விடியும்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. நைட்டு முழுக்க வீட்டை சுத்திலும் யாரோ நடந்து போற மாதிரி சரக் சரக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. வீட்டு கொல்லைப்புறத்தோட கதவை யாரோ நகத்தால பறக்கு பறக்குன்னு சொரன்ற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு. சங்கர் பயத்தோட என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. காலையில பொழுது விடிஞ்சதும் அவரோட மனைவி அவருக்கு டீ போட்டு கொடுத்திருக்காங்க. டீயை குடிச்ச அவரு அவரோட டூ வீலரை எடுத்துக்கிட்டு நேரா வெங்கடேஷ் வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. வெங்கடேஷோட வீட்டு வாசல்ல அவரோட அப்பாவும் அம்மாவும் நின்று இருந்திருக்காங்க. சங்கர் ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி வர்றத பார்த்து அவங்க, என்னப்பா சங்கர், நைட்டு வெங்கடேஷ எங்க கூட்டிட்டு போன, எதையோ பார்த்து பயந்துருப்பான் போல, நைட்டு முழுக்க எங்களை தூங்க விடாம தொல்லை பண்ணிட்டான். திடீர்னு நைட்டு முழிச்சு கத்துனா வாசல்ல யாரோ வெள்ளை சேலை கட்டின பொண்ணு ஒண்ணு அழுதுகிட்டே நிக்குது, என்னைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கான். நான் போக மாட்டேன்னு கத்திக்கிட்டே இருந்தான்ப்பான்னு சொல்லியிருக்காரு. விடிகிற வரைக்கும் லைட்டை ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ப்பா, நாங்க யாருமே தூங்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் சங்கரோட முகம் வெளிரி போயிருந்திருக்கு. ஏன்னா நைட்டு முழுக்க சங்கரோட வீட்லயும் இதே மாதிரி தான் அமானுஷ்யம் நடந்திருந்திருக்கு. சங்கரோட குரலை கேட்ட வெங்கடேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் சங்கர் கிட்ட, அண்ணே நேத்து நைட்டு படாத பாடு பட்டு போயிட்டோம்னே, நம்ம காட்டுக்குள்ள ஒரு ஆன்மாவை பார்த்தோம்ல, அது எங்க வீட்டு வாசல்ல நின்று என்னைய வெளியே வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுனேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சங்கர், டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, அது உன்னோட மன பிரம்மையா இருக்கும்டா, நீ நேற்று நைட்டு பூரா தூங்காததுனால இன்னைக்கு பகல் பூரா நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, வண்டிக்கு வர வேணாம். நான் போய் நேற்று மண் அடிச்சோம்ல, அந்த நிலத்துக்காரர்கிட்ட போய் காசை வாங்கிட்டு உனக்கும் வந்து சம்பளம் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு நேரா அந்த நிலத்துக்காரர்கிட்ட போயிருந்திருக்காரு. அந்த நிலத்துக்காரரு இவங்க கொட்டி வச்சிருந்த மண்ணை பார்த்துட்டு, தம்பி இந்த மண் எனக்கு பத்தாது தம்பி, நீங்க இன்னொரு லோடு மணல் அடிச்சுட்டு நீங்க மொத்த காசையும் வந்து வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி சொன்னதும் சங்கருக்கு என்ன பண்றதுனே தெரியல. மறுபடி நம்ம அந்த ஆத்தங்கரைக்கு போறதான்னு யோசிச்சிருக்காரு. ஏற்கனவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து 2 லோடு மணலும் அடிச்சிருந்திருக்கோம், இன்னொரு லோடு வேற கேட்கிறாரேன்ற யோசனையோட சங்கர் அவர் வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. சங்கர் நேற்று நைட்டு சரியா தூங்காததுனால வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு அன்று பகல் முழுவதும் தூங்கி இருந்திருக்காரு. சாயங்காலம் 5 மணி அளவில் எழுந்திருச்சு நேரா வெங்கடேஷ் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போய் வெங்கடேஷ் கிட்ட, வெங்கடேஷ் அந்த நிலத்துக்காரரு இன்னொரு லோடு மணல் கேட்கிறாருப்பா, அந்த லோடு அடிச்சுட்டு காசை மொத்தமா வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காரான்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நைட்டும் நாம 2 பேரும் மணலல்ல போய் தாண்டா ஆகணும்னு சொல்லியிருக்காரு. வெங்கடேஷ் சங்கர் கிட்ட, ஐயோ அண்ணா என்னால முடியாதுன்னா நீ வேற ஆளை யாரையாவது கூட்டிட்டு போ, எனக்கு சம்பளம் கூட வேணாம், நான் வரலன்னு சொல்லியிருக்காரு. டேய் நார்மல் லோடா இருந்துச்சுன்னா நான் வேற யாரையாவது கூட்டிட்டு போய் கூட வேலையை முடிச்சிருவேன், நம்ம பண்றது இல்லீகல் வேலை, இந்த ஒரு தடவை மட்டும் கூட வாடா, வீட்டுல சுத்தமா செலவுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம நேத்து ஒரு இடத்துல மண்ணு தோண்டணும்ல, அந்த இடத்துல தோண்ட வேணாம், உன்னை வேற இடத்துல கூட்டிட்டு போறேன், அங்க தோண்டலான்னு சொல்லியிருக்காரு. சங்கர் அந்த மாதிரி சொன்னதும் வெங்கடேஷ் அரை மனசா சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. சரினா நீ நைட் வந்து கூப்பிடு, நான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. சரியா இரவு 11:30க்கு ஊர் அடங்கின பிறகு சங்கர் அவரோட டிராக்டரை எடுத்துக்கிட்டு நேரா வெங்கடேஷ் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டு வாசல்ல நின்று ஆர்ன் அடிச்சதும் அந்த சத்தத்தை கேட்டு வெங்கடேஷ் வெளியே வந்திருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த ஆற்றங்கரைக்கு போயிருக்காங்க. அந்த ஆற்றங்கரை பகுதி இவங்க நேத்து பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்பவே பயங்கரமா இருட்டா தெரிஞ்சிருக்கு. காத்து வேற ஒரு மாதிரி ஊத காத்து விசு விசுன்னு அடிச்சிருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த ஆற்றங்கரை பகுதி கிட்ட போய் வண்டியை நிறுத்திட்டு மண்வெட்டி கடப்பாறையோட கீழே இறங்கி இருக்காங்க. சங்கர் மண்வெட்டியால மண்ணை அள்ளி இருக்காரு. வெங்கடேஷ் அந்த மண்ணை வாங்கி வண்டியில கொட்டி இருந்திருக்காரு. அப்படி சங்கர் அந்த மண்வெட்டியால மண்ணை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மண்ணு மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. மண்ணும் மேலையும் கீழையும் ஏறி இறங்கி இருந்திருக்கு. அந்த நேரத்துல இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் அந்த ஆற்றங்கரை பகுதி முழுக்க பயங்கரமா எதிரொலிச்சிருக்கு. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்ட இவங்க 2 பேரும் எழுந்திருச்சு நின்று சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்திருக்காங்க. அப்பதான் இவங்க நேத்து குழி தோண்டின இடத்துக்கிட்ட பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல கருப்பா ஒரு உருவம் நெடுன்னு நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த இவங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு.
வேகமா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரோட காலையும் மண்ணுக்கு அடியில இருந்து ஏதோ ஒரு கை டைட்டா பிடிச்சது மாதிரி இருந்திருக்கு. அந்த கை இவங்கள மண்ணோட உள்ள இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவங்க 2 பேரும் ஓடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. அந்த உருவம் இப்ப இவங்களுக்கு பின்னாடி ரொம்பவே நெருக்கமா பக்கத்துல வந்திருக்கு. அப்போ அந்த உருவம் ஒரு மாதிரியான கரகரப்பான குரல்ல, ஏண்டா நானே என்னோட புருஷனுக்கு பண்ணின துரோகத்துக்கு தான் ஒரு பாவி பயலால அடிச்சு கொலை செய்யப்பட்டு இந்த இடத்துல புதைக்கப்பட்டேன். அந்த உத்தமன் கட்டின தாலியாவது என் கூட இருக்குன்னு மன நிம்மதியோட இந்த இடத்துல இருந்தேன். ஆனா என்னோட தாலியை எடுத்துட்டீங்களேடா, அது எனக்கு வேணும்டான்னு சொல்லி 2 பேரையும் ஆக்ரோஷமா முதுகுல அடிச்சிருந்திருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் இவங்களோட 2 பேர் முதுகுலையும் மாறி மாறி அடிச்சிருந்திருக்கு. சங்கரும் வெங்கடேஷும் பயத்துல அலறி கத்துறாங்க. ஆனா அவங்களால பயத்துல எதுவுமே செய்ய முடியல. மேலும் அந்த உருவம் இவங்க 2 பேர் முதுகலையும் நகத்தால கீறி இருந்திருக்கு. இவங்க 2 பேர் முதுகலையும் கங்கள்ளி கொட்டினது மாதிரி பயங்கரமா கொதிச்சிருக்கு. அப்பதான் சங்கர் என்ன சொல்றாருன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், அந்த பொருளை உன்னோட காலடியிலே கொண்டு வந்து வச்சிடறோம்னு இவங்க சொன்னதுக்கு பிறகு இவங்களோட காலை ஏதோ ஒன்னு டைட்டா பிடிச்சது மாதிரி இருந்துச்சுல, அது டக்குன்னு அப்படியே லூஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கு. சங்கரும் வெங்கடேஷும் அந்த இடத்துல போட்டிருந்த மண்வெட்டி கடப்பாறையை கூட எடுக்காம வேகமா ஓடி போய் டிராக்டர்ல ஏறி இருந்திருக்காங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. அப்படி இவங்க வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது சங்கர் வெங்கடேஷ் கிட்ட, வேணாண்டா இனிமே இந்த மணல் திருட்டே வேணாம், முதலும் கடைசியுமா நாம இதோட நிறுத்திக்கலாம், நாம காசுக்கு ஆசைப்பட்டு செஞ்சோம்னா உயிரே போயிரும் போல இருக்குடான்னு சொல்லி இருக்காரு. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் அந்த தாலியை எடுத்துட்டு வந்து எந்த இடத்துல எடுத்தோமோ அங்கனே போட்டலாம்னு சொல்லி இருக்காரு. வீட்டுக்கு போன இவங்க 2 பேருக்கும் காய்ச்சல் நெருப்பா கொதிச்சிருந்திருக்கு. அவங்க 2 பேரோட முதுகுலையும் பயங்கரமான ரத்த காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனா சங்கர் அவரோட காய்ச்சலையும் பொருட்படுத்தாம அந்த ஆன்மாவோட தாலி மெட்டி வளையல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க மணல் அள்ளுன அந்த ஆற்றங்கரை பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. அந்த புதருக்குள்ள தூக்கி போட்டிருந்த அந்த ஆன்மாவோட எலும்பு கூட்டையும் எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல அந்த ஆன்மாவோட பொருட்களை எடுத்தாங்களோ அதே இடத்துல நல்லா ஆழமா குழி தோண்டி அந்த எலும்பு கூட்டை உள்ள வச்சு அதோட பொருட்களையும் அதுக்குள்ள போட்டிருந்திருக்காங்க. அந்த பள்ளத்தை மண்ணால மூடி இருந்திருக்காங்க. நாங்க 2 பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பேராசையில இந்த மாதிரி செஞ்சுட்டோம், இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுக்கும் நாங்க ஆசைப்பட மாட்டோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்கு, தயவு செஞ்சு எங்களை பழி வாங்கிறாதன்னு அழுதுருக்காங்க. அந்த சமாதி மேல ஒரு மாலையை வாங்கி போட்டு சாமியை கும்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அந்த ஆன்மாவால இவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் நடக்கலையாம். மேலும் மணல் திருட்டுக்கு போறத சுத்தமாவே தவிர்த்து இருந்திருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.